டெல்லி மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மியின் செல்வாக்கு எந்த அளவில் உள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் களம் அங்கு சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிற துவங்கியுள்ளது. டெல்லி அரசியல் களம் குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சலீம். டெல்லியை பொறுத்தவரைக்கும் மும்முனை போட்டி பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி. பாஜகவை பொறுத்தவரை பேசி பார்க்கும்பொழுது என்ன தெரிகிறது அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல்களில் 7 சீட்டுக்கும் 7 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருந்தது. ஏன் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களை காரணம் காட்டித்தான் வாக்கு சேகரித்தும் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று அரசு அமைக்க முடிந்திருக்கிறது. இதற்கும் காரணம் 2 மாநிலங்களிலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கூறாமல், முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவிக்காமல் பாஜக நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தேர்தல் களத்தை சந்தித்தார்கள். அந்த வகையில் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதன் பிறகுதான் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். அதனால இதுதான் எங்களுக்கு அந்த வெற்றிக்கான ஃபார்முலாவாக இருக்கிறது. இதை நாங்கள் விட மாட்டோம். டெல்லியிலையும் நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். திரு நரேந்திர மோடி அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்வார். டெல்லியிலையும் பாஜகவை பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமல் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வார். மோடி அலையை நாங்கள் நம்பி களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பிலிருந்து தகவல் சொல்றாங்க. ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா, 49 நாட்கள் நாங்கள் டெல்லியை ஆட்சி செய்திருக்கிறோம், எவ்வளவு விறுவிறுப்பா எங்க ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லி டெல்லி மக்களுக்கு தெரியும், என்ன நன்மை செய்திருக்கிறோம் என்று தெரியும். அதே போல விறுவிறுப்பாக ஆட்சி நடைபெற வேண்டும் என்றால் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடட்டும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் அந்த 49 நாட்கள் நாங்கள் ஆட்சி செய்த நாட்கள். அந்த மாதிரி வேண்டும் என்றால் மக்களுக்கு எங்களுக்கு வாக்களிட்டோம், அதை நம்பி நாங்கள் களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி 2 பேருமே பாஜகவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களிடையே வெறுப்பை தூண்டி மக்களை பிரித்து பாஜக ஆள நினைக்கிறது, இதை நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பேசி வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஷீலா தீக்ஷித் ஏற்கனவே 3 முறை டெல்லியில் முதலமைச்சராக இருந்தாங்க. அதற்கு பிறகு அது கேரளா கவர்னராக போயிட்டு இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஷீலா தீக்ஷித்தை மறுபடியும் கொண்டு வந்து முன்னிறுத்தி மக்களுக்கு தெரிந்த முகம் என்பதால் அவங்கள வச்சு எலெக்ஷனில் தேர்தல் களத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு சாரர் கூறி வந்தாலும், ஷீலா தீக்ஷித் என்ன சொல்லாங்க, டெல்லி பாலிடிக்ஸை பொறுத்தவரை, டெல்லி அரசியலை பொறுத்தவரை நான் ஓய்வு பெற்று விட்டேன், என்னை அழைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னதுனால காங்கிரஸ் என்ன பண்றது என்ற குழப்பத்தில் இருப்பதாக நமக்கு தெரிகிறது.